உலக தமிழ் மக்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பிரெட் பீஸா. இந்த பிரெட் பீஸாவை எப்படி செஞ்சோன்றத வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பிரெட் பீஸா செய்ய போறோம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம சீஸ் ஆட் பண்ண போகிறது இல்லை. சீஸுக்கு பதிலாக நம்ம ஒயிட் சாஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயில் நம்ம பட்டர் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் மைதா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு கப் பால் ஆட் பண்ணிடலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதிலே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியே விட்டுக்கோங்க. திக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம பீட்சா செஞ்சிடலாம். அதுக்கு நான் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை சீஸ்க்கு பதிலாக தான் ரெடி பண்ணியிருக்கோம். टोमेटो केचप, ग्रीन चिल्ली, टोमेटो, ஆனியன், அப்புறம் ஆரிகானோ சீசனிங். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு பிரெட் எடுத்துக்கலாம். டொமேட்டோ கெச்சப்பை மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இது ஹோம்மேட் டொமேட்டோ கெச்சப் தான். நான் இந்த வீடியோவை என் கார்டில் கொடுக்குறேன், இல்லை இதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஒயிட் சாஸ் அதையும் அப்ளை பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆனியன், அப்புறமா டொமேட்டோ, அப்புறமா கிரீன் சில்லிஸ், அப்புறமா கொஞ்சோண்டு ஆரிகானோ சீசனிங். மைக்ரோவேவை கன்வெக்ஷன் மோடில் வச்சு 200 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிடலாம். ப்ரீஹீட் ஆயிடுச்சு. இப்போது ப்ரெட் எடுத்து உள்ளே வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட பீட்சா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். சூடாக இருக்கே. அவ்வளோதான், நம்மளோட பிரெட் பீஸா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட பீட்சா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஆர்டருக்கு கொடுத்துடலாம். மேடம், எங்களுக்கு பீட்சா வேணும். இந்தாங்க மேடம், பிரெட் பீஸா 5 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு. இந்தாங்க மேடம், உட்காந்து சாப்பிடுங்க. தேங்க்யூ மேடம்.